பேராசிரியர், நீங்க மொழியை அவங்க திணிக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்க, தாய்மொழி கல்வியை எதிர்க்கிறீங்கன்னு அவங்க பதில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இன்றைய பிரச்சனை ரொம்ப அடிப்படையான பிரச்சனை. அந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை 2020. இப்போ சில கடிதங்கள் பற்றிலாம் சொன்னாங்க. இப்போ ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில், நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்த நகல் ஒன்று அனுப்பினோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான பகுதியை எடுத்து விட்டுவிட்டு அனுப்புகிறீங்க. அது என்னன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கணும்னு நாங்கள் போட்டிருந்தோம், ஏற்பதாக நாங்கள் போட்டிருந்தோம், நீங்கள் அதை எடுத்துட்டீங்க, ஆகவே நீங்கள் ஏற்க மறுக்கிறீங்கன்னு அவரே ஒப்புக்கொண்டிருக்கார். ஆகவே தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, மோடி அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்குது என்பதை மோடி அரசை ஒப்புக்கொண்டிருக்கு. ஒன்று, இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன பிரச்சனை? 2-3 பிரச்சனை. முதல் பிரச்சனை மிக முக்கியமானது. இந்த 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கே பொது தேர்வுகள் நடத்தி இடைநிற்றலை அதிகரிக்கிற வேலை. இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா, கடைசி கட்டத்தில் கூட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும்னு அதில் இருக்கு. இன்றைக்கு முதலமைச்சர் கூட அதை குறிப்பிட்டு பேசியிருக்கார், இன்றைக்கு மாலை பேசிய பேச்சில். இப்போ எனக்கு முன்பு பேசிய நண்பர், இதெல்லாம் ஒரு பிரச்சனைகளா ஐயா, அதெல்லாம் தேர்வு சரியில்லைன்னா பழையபடி எழுத வேண்டியதுதான், இல்லாட்டி போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக எடுத்துக்கொண்டு பேசினார். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏங்க, நீங்கள் ஒரு பிள்ளையுடைய ஃபெயில் பண்ண மாட்டாங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்கங்கறாங்க. ஆமாங்க, அந்த முதல் வாய்ப்பே என்னங்க 3ஆம் வகுப்புலையும் 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையுமாங்க. நீங்கள் 10, 11, 12 கொடுத்தா அது சின்ன பிள்ளையுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏழைகளை பற்றியெல்லாம் இங்கே ரொம்ப பிரமாதமாக இப்போ வருத்தத்தோட அக்கறையோட பேச. ஒரு போட்டி நிறைந்த உலகத்துக்கு மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய யுக்தியா பார்க்க முடியாது. அதை எவ்வளவோ போட்டி போட வேண்டியிருக்கு. இல்லைங்க, தயார்படுத்த இல்லைங்க, யாருக்கிட்ட ஒரு நிமிஷம் கேளுங்க, யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத ஆரம்பத்தில் தான் வெளிப்படணும்னு அவசியம் இல்லை திரு ஹரி. பிற்காலத்தில் கூட வெளிப்படலாம். நீங்கள் 3ஆப்பில் கொண்டு போய் பொது தேர்வு, அதை தப்புனா 5ஆப்பில், அதுக்கடுத்து 8ஆப்பில்னா மற்ற பிள்ளைகளெல்லாம் 6ஆம் வகுப்பு போகும் பொழுது இந்த பிள்ளைகள் ஒரு 5-6 பிள்ளைகள் அங்கே தங்குனாங்களுடைய மனோநிலை என்ன ஆகும், எத்தகைய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்கன்னு தயவு செய்து எண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும், இதை கேட்குற நேயர்களுக்கு தெரியும். அதனால தானுங்க இந்த மாதிரியான பொது தேர்வுகள் தேவையில்லை. அந்தந்த இடைநிற்றலுக்கும் காரணமாயிடுங்கிறீங்க. ஒன்று தேர்வேனா கண்டிப்பாகும். அதனால தானே காலி பண்ணது. அந்த மாதிரியான பொது தேர்வுகள் வேணாம் என்று நீங்கள் பொது தேர்வை அப்போவே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணம் என்ன, எல்லாரும் படிக்க வேணாமியா? அதுதான் நான் சொல்றேன். மோடி அரசுடைய திட்டம் அதுதான். இன்னும் கொடுமை முதல்ல இதை நம்ம எதிர்க்கலாம். ஆனா அப்படி ஒரு எந்த நாட்டு அரசும் தான் நாட்டு மக்கள் படிக்க வேணாம்னு நினைக்குமா? அது ஒரு உள்நோக்கம், அதீதமான உள்நோக்கம் கற்பித்தலா இல்லையா? அது எந்த ஆட்சியா இருக்கட்டும், அது என்ன சித்தாந்தமா இருக்கட்டும், தான் நாட்டு மக்கள் படிக்க கூடாது, வெளியில போகணும்னு எந்த அரசு, எந்த நாட்டு அரசு நினைக்கும்? எந்த நாட்டு அரசு நினைக்காது. ஆனா இந்த நாட்டு அரசு நினைக்குது என்பதுதான் அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்லுது. இல்லாட்டி இந்த கூறு எதற்கு, இந்த ஃபேக்டர் ஏன் சேர்த்து விடுறாங்க? 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வு. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, சயின்ஸ் காலேஜ் சேரணும்னாலும் இது தென் மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல, குஜராத்துக்கு தானே. அவங்க எல்லாம் படிக்க கூடாதுன்னு நீங்க நினைப்பாங்க? ஆமாங்க, நான் படிச்சாதான் இங்க தரம் உயரும், அப்பதான் நாடு உயரும். இதை வெறும் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் செய்யல, இதுக்கு ஒரு வல்லுநர் குழு இருந்திருக்கு. இல்ல, என்னை கொஞ்சம் பேசுறது, நான் 6 மணி நேரம் கழிச்சு பேசுறேன், நீங்களே இல்ல ப்ரொஃபசர், உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். உங்கள்ட்ட தான் கேட்கறேன், வேற எதுவும் இல்ல. நீங்க இல்ல நீங்க வரிசையா, அதாவது என்ன பிரச்சனைனா, ஒட்டு மொத்தத்திலேயே எல்லாரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, கொஞ்சம் பேர் படிச்சா போதும் என்கிற பார்வை இந்த நாட்டுல ஆதி காலத்துல இருந்து இருந்திருக்குனா, போனா அந்த வரலாறுல இருந்து வரணும். எல்லாருக்கும் படிக்கிற உரிமை கொடுத்தாங்களா? மனு தர்ம சாஸ்திரத்துல இருக்கா? அப்படியே முதல் 3 வருணத்தவருக்கு தான் உண்டு, சூத்திரர்களுக்கு கிடையாது, சண்டாளர்கள் கிடையாது. உலகத்தில் வேற எந்த நாட்டில் இப்படி இருந்துச்சு நான் திருப்பி கேட்கவா? எவ்வளவு காலமா அப்படி வச்சிருந்தீங்க? இப்பதானங்க மாறி இருக்கு. இந்த மாற்றம் கூடாது என்று நினைச்சு எல்லாரும் படிக்க வேண்டியதில்லை. நான் வைக்கிற பொது தேர்வில் இந்தியா முழுக்க சொல்றேன், இந்தியா முழுக்க உள்ள மாணவர்களுக்காக நான் பேசுறேன்.
ஆகவே நீ 3ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு எழுதணும், 5ல் எழுதணும், 8ல் எழுதணும், தப்பி தவறி நீ வந்து +2 பாஸ் பண்ணாலும் BA BSc போகணும்னா அங்கே ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பேன்னா இது என்ன அர்த்தம்? ஆகவே கண்டிப்பாக அதனுடைய பார்வை இப்படித்தான் இருக்குது. ஒன்று, அதனால தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் சொல்கிறாரு. எங்களை போன்றவங்களும் இது வந்த காலத்திலிருந்தே நாங்கள் இதில் உள்ள விஷயங்களை பூரா சொல்கிறோம். இது வந்து எவ்வளோ ஆபத்தானது என்று. இப்போ 5 ஆண்டுகள் ஆகிப்போச்சு அமுல்படுத்தி. இப்போ அதில் இன்னொரு அம்சம் இருக்குது, மும்மொழி கொள்கை, 3 மொழி கொள்கை. முதல்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? அதோடைய டிராஃப்ட் முதல்ல வந்த பொழுது தெளிவாக இருந்துச்சு. தாய்மொழி, இந்தி, ஆங்கிலம், மும்மொழி அப்படித்தான் இருந்துச்சு. அதை மாற்றிட்டாங்கல்ல. பிறகு எல்லாரும் கடுமையாக எதிர்த்து இருக்கு. அதை சொல்கிறேன் நான். அதையும் ஆனால் முதல்ல ஏன் இந்தின்னு ஓட்டுருந்தாங்கிற செய்தி பல பேருக்கு தெரியாது, சொல்லணும்ல, ஞாபகப்படுத்தணும்ல. அப்போ எதிர்ப்பு வந்த உடனே மாற்றிருக்காங்க. இப்போ எப்படி தெரியுமா மாற்றிருக்காங்க? மும்மொழி கொள்கை தொடரும். 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்தியாவில் பிறந்த மொழிகளாக இருக்க வேண்டும். வேணா எடுத்து போய் பாருங்க, பூரா மனப்பாடமாகி போச்சு. அதை படிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்தியாவில் பிறந்த 2 மொழிகள், அப்போனா இன்னொரு வெளிநாட்டு மொழினா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஆங்கிலம் எடுத்துக்குவாங்க. இப்போ மும்மொழி. ஐயா இதில் இந்திங்கிற வார்த்தை இல்லை இப்போ, உண்மை. ஆனால் நடப்பில் என்ன இருக்குது? நான் 2 விஷயத்தை சொல்கிறேன். ஒன்று, நீங்கள்லாம் கூட பேசுனீங்க, அங்கே கூட ஒரு நண்பர் சொன்னால, நீங்கள் கூட சொன்னீங்க தென்னாட்டில் பல மாநிலங்கள் வந்து அமுல்படுத்துகிறாங்க, இந்தி பேசாத மாநிலங்களிலும் மும்மொழி. அங்கெல்லாம் 3வது மொழியாக என்ன இருக்குது? ஆக பெரும்பாலான மாநிலங்கள் பள்ளிகளில் இந்தி தானே சொல்லித்தர்றாங்க. அதை இது கூட சொல்லப்போனால் உங்கள் ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டமாகிய CBSE உள்ள பள்ளிகளில் என்ன இருக்குது 3வது மொழியாக? உங்களுடைய கேந்திர வித்யாலயாவில் என்ன இருக்குது? இன்னொன்று 3 மொழிங்கிறது நீங்களே இப்போ கடைசியில் இந்தியோட 3 மொழியும் தான் நடப்பில் வச்சுருக்கீங்க, எழுத்தில் இல்லை. சரி, இப்போ மும்மொழி திட்டம் இந்தியா முழுக்க தான் இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க. இப்போ 5 ஆண்டுகள் ஆச்சு. பழசெல்லாம் பேசக்கூடாதுன்னு எனக்கு முன்பு பேசிய நண்பர் சொல்லிட்டார். அது காங்கிரஸ்காரங்க பண்ண தப்பியா? நான் அதுக்குள்ளே கூட போகலை. இப்போ 5 ஆண்டுகள் ஆயிடுச்சுல. இப்போ 5 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தானம், மத்திய பிரதேசம், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம், குஜராத் இந்த மாநிலங்களில் 3 மொழிகள் என்ன சொல்லித்தர்றாங்க? 5 வருஷம் ஆச்சுல. தமிழ் சொல்லித்தர்றாங்களா? தெலுங்கு சொல்லித்தர்றாங்களா? மலையாளம் சொல்லித்தர்றாங்களா? கன்னடம் சொல்லித்தர்றாங்களா? வங்காளம் சொல்லித்தர்றாங்களா? ஒடியா மொழி சொல்லித்தர்றாங்களா? இல்லைங்க, எல்லா ஆய்வு வந்துருச்சு. நடைமுறையில் பல பள்ளிகளில் இந்தியும் ஆங்கிலம் தான், சில இடங்களில் 3வது மொழியும் சொல்லித்தராங்க. என்ன தெரியுமா? சமஸ்கிருதம். அதுதான் கேந்திரிய வித்யாலயாவில் இருக்குது. ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க உறவுன்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான தரவு. அதுக்கு பதில் மட்டும் வாங்குறேன். அதுக்கு பதில் இல்லை ஒன்னே ஒன்று ஒரு இல்லை 3வது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். நீங்கள் அப்புறம் கூட சுற்றி கூட அப்புறம் கூட வரலாம். இல்லை அதுதான் தாய்மொழி ஒரு சுருக்கமாக தாய்மொழி வழி கல்வி பற்றி அந்த பிரச்சனையை நான் 2 பேரும் பேசினாங்க. ஐயா அது இதில் இருக்குல்ல ஐயா, இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குல்ல அப்படின்னாங்க. ஆமாம் இருக்குது. தாய்மொழி வழி கல்வி என்றால் அப்போ இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு கூடாதியா? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.